ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகணுன்னு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா புழு மருந்து கொடுக்கணும், அது என்ன அளவில் கொடுக்கணும், அது பார்த்தீங்கன்னா எத்தனை மாதத்துக்கு ஒருக்கா பார்த்தீங்கன்னா கொடுக்கணும், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா புழு மாத்திரை பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது மாட்டுக்கு. நீங்கள் அது பார்த்தீங்கன்னா கரெக்டான நேரத்தில் கொடுக்காம விட்டிங்கன்னா மாடு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் தீவனம் போட்டாலும் அது சாப்பிட்டே தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா உடம்பு பார்த்தீங்கன்னா ஏறாது. இப்போ நீங்கள் பாட்டுக்கிற மாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா மாத்திரை கொடுத்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக நல்லா வயிறு நல்லா இருக்கும். இதே நீங்கள் அந்த புழு மருந்து கொடுக்காத மாடை பார்த்துருந்தீங்கன்னா வயிறு நல்லா ஒட்டி போய் எலும்பு தெரிஞ்சு முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பொறுன்னு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இந்த புழு மாத்திரை கொடுக்காம விட்ட மாடுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம புழு மாத்திரையிலேருந்து ஆரம்பிச்சிக்கலாம். அது எங்கே வாங்குறதுன்னு நீங்கள் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலையோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மெடிக்கல்லையே பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மாதிரி மாட்டுக்குன்னு சொல்லி அவங்க கேட்பாங்க, எத்தனை மாதம் ஆச்சு அந்த மாடு, சின்ன கன்றுக்குட்டியா இல்லை சின்ன மாடா, இல்லை பார்த்தீங்கன்னா நல்லா நடுத்தரமான மாடா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதை சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மாத்திரை வாங்கிட்டு வரணும். நீங்கள் பிறந்த கன்றுக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா அந்த பவர்ஃபுல்லான மாத்திரை பார்த்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக அந்த அளவில் பார்த்தீங்கன்னா மாத்திரை கொடுக்கணும். நீங்கள் ஆஸ்பத்திரி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போனால் உங்களுக்கு அங்கே ஃப்ரீயாகவே நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து வாங்கிட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா மாத்திரை எப்படி கொடுக்கணும்னு சொல்லிடுறேன். மாத்திரை பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா நான் டக்குன்னு வாயில் விட்டு தண்ணி ஊற்ற முடியாது. மாத்திரை பார்த்தீங்கன்னா எப்படி கொடுக்கலாம், நீங்கள் ஒரு பழமும் வச்சுருந்தேன், வாழைப்பழம் இருந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த வாழைப்பழத்துக்குள்ளே அந்த மாத்திரையை துணிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட மாட்டுக்கிட்ட கொடுத்தா அது பார்த்தீங்கன்னா டக்குன்னு சாப்பிட்டுக்கும். அதை சாப்பிட்டு முடிச்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மூக்கணங்கயிறு பிடிச்சிங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பழத்தை மட்டும் சாப்பிட்டு மாத்திரையை துப்ப சான்ஸ் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா முழு மாத்திரை நல்லா லைட்டாக கொஞ்சம் சின்ன சின்ன பீஸை உடச்சி பழத்துக்குள்ளே வச்சு அப்படியே கொடுத்தீங்கன்னா டக்குன்னு நல்லா சாப்பிட்டுக்கும். முக்கியமாக அளவு எவ்வளோன்னு பார்த்துட்டு கரெக்டாக கொடுத்துருங்க. நீங்கள் மெடிக்கலில் வாங்கும்போது அவங்களே சொல்லிடுவாங்க எவ்வளோன்ட்டு, அதுக்கேற்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா பெஸ்ட்டு. மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்பப்போ கொடுக்கணும் அதை பற்றி சொல்லிடுறேன். எப்போவுமே அந்த புழு மாத்திரை பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 மாதம் ஒருக்கா பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஓகே. மாதம் ஒன்றும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை, ஜஸ்ட்டு 3 மாதம் இருந்தாவே போதும். அதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் மழை காலம் ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா, மழை காலம் ஆரம்பித்து இந்த புல்லெல்லாம் முளைக்கும் பார்த்தீங்கன்னா புது புல், அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொடுக்குறது பெஸ்ட்டு. ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த புழுவை பார்த்தீங்கன்னா அந்த புழு இருக்குது பார்த்தீங்கன்னா புல்லு மேலே, அந்த புல்லை அந்த மாடு சாப்பிட்டுச்சுன்னா அந்த புழு பார்த்தீங்கன்னா அந்த மாட்டோட வயிற்றுக்குள்ளே போய் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உள்ளேயே தங்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாடு திங்கிற எல்லா பிள்ளையும் சத்தையும் பார்த்தீங்கன்னா உறிஞ்சி ரத்தத்தை உறிஞ்சி மாடு பார்த்தீங்கன்னா இழைச்சி போகிறது. நீங்கள் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த புழு மாத்திரையை கொடுத்தீங்கன்னா அந்த புழு பார்த்தீங்கன்னா வயிற்றுக்குள்ளேயே எல்லாம் செத்து போயிடும். மாட்டுக்கு அந்த வர புழு முக்கியமாக பார்த்தீங்கன்னா அது சாப்பிட்ற அந்த பில்லுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா வருது. முக்கியமாக அது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மழை காலத்துலேருந்து தான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறையா அந்த புழுக்கள் வயிற்றுக்குள்ளே போகும். ஸோ அடுத்து முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் புழு மருந்து கொடுக்காம விட்டுட்டிங்கன்னா, அதாவது ஒரு 2-3 வருஷம் அதாவது தொடர்ந்து ஒரு வருஷமே விட்டிங்கன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு சிம்டம் காமிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தீன் போட்டால் பார்த்தீங்கன்னா என்ன தான் தீன் சாப்பிட்டாலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி வயிறு உடக்குன்னு தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா படுத்துக்கு எந்திரிக்காது, பால் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும், உடம்புல பார்த்தீங்கன்னா சத்தே இருக்காது, வெறும் எலும்பு, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த தோல் அது மட்டும் தான் இருக்குது. மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த புழு தின்றுடும். நீங்கள் அப்படியே கவனிக்காமல் விட்டிங்கன்னா கூடவே பார்த்தீங்கன்னா அது போடுற சாணத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை புழுக்கள் எல்லாமே வெளியே இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் இந்த 3 மாதம் ஒருக்கா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாத்திரையை பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் புழு மாத்திரையை மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு. அந்த புழு மருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி மாடு பார்த்தா நல்லா தான் இருக்குது அப்படின்னு நினச்சி விட்டிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா இழக்க ஆரம்பிச்சிடும். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, போக 1 மாதம் 1.5 மாதம் 2 மாதம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அந்த எலும்பு தெரியறத. அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் மாத்திரை போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீனை போட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா மாட்டை உடம்பு ஏற்றி அதுக்கு நீங்கள் பாலை கறக்க முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 3 மாதத்துக்கு ஒருக்கா இந்த மருந்து பார்த்தீங்கன்னா தவறாமல் பார்த்தீங்கன்னா எல்லா மாட்டுக்கும் கொடுத்துருங்க. முக்கியமாக எல்லா மாட்டுக்கும் ஒட்டுக்காக கொடுத்துருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கணக்கு வச்சுக்க முடியும். ஒரு மாட்டுக்கு கொடுத்துட்டு இன்னொரு மாட்டுக்கு அப்போ கொடுத்துக்கலான்னு விட்டிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கணக்கு மறந்து போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வரும்போது எல்லா மாட்டுக்கும் வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி சின்ன குட்டி பெரிய மாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்து கரெக்டாக அந்த மாத்திரை தனியாக வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் அளவு பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிற புழு அதை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். வயிற்றுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த பூச்சிகள் என்ன பண்ணுறோன்னா, அதாவது இந்த பேனு தெனாசு உனி
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி கொள்றதுன்னா, நீங்கள் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா மெடிக்கலில் போய் இந்த உனியை கொல்ற பார்த்தீங்கன்னா இந்த மருந்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுப்பாங்க சின்னதாக ஒரு டப்பாவில். ஸோ அதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அளவு பார்த்தீங்கன்னா எடுத்து எவ்வளோ தண்ணிக்குள்ளே ஊற்றணும் கரெக்டாக அந்த அளவை பட்டு அதை ஊற்றி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் துணிகள் தொட்டு தேய்ச்சி விட்டாலோ இல்லைன்னா ஸ்ப்ரே பண்ணாலோ பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு அன்றைக்கி காலையில் அடிச்சு விட்டிங்கன்னா ஒரு சாயங்காலமே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா செத்துரும் மேக்ஸிமம்மு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே செத்து எல்லாமே சுத்தமாக க்ளீன் ஆயிரும். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து மாட்டுக்கு முக்கியம். வயிற்றுக்குள்ளே இருக்கிற புழுவும் வயிற்றுக்கு வெளியே இருக்கிற அந்த பூச்சிகளும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு கரெக்டாக கொல்லணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக சாப்பிட்டு மாடு பார்த்தீங்கன்னா இழைச்சிரும். முக்கியமாக இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். எங்களுது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெயினாக தெரிஞ்ச உடம்பு ஃபுல்லாக. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மருந்து அடித்து இப்போ தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். எப்போவுமே இது பண்ணாலும் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக எல்லாத்துக்கும் ஒட்டுக்கா அடிச்சு விட்ருங்க. ஏன்னா ஒன்று விட்டுட்டு மீதியெல்லாம் அடிச்சிங்கன்னா அந்த ஒன்றுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பரவிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து மறக்காமல் எல்லாத்துக்கும் அடிச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு. ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.